அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் கேட்ட கேள்விக்கெல்லாம் வரிசையாக பதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வேணி நடராஜன் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, +2ல் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் பாஸ் மார்க்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ் மார்க்கு 35, தியரிக்கு 70, ப்ராக்டிக்கலுக்கு 20, இன்டர்னல் 10. இதில் தியரிக்கு 70 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 70 மார்க்கில் மினிமம் நீங்கள் எடுக்க வேண்டிய பாஸ் மார்க்கு 15. ப்ராக்டிக்கலுக்கு 20 மார்க்கு, அந்த 20 மார்க்கு பாஸ் மார்க்கு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்டர்னல் மார்க்கு 10 மார்க்கு, அதுலேயும் பாஸ் மார்க்கு எதுவுமே கிடையாது. ஆனால் தியரிக்கு நீங்கள் மினிமம் 15 மார்க்கு எடுத்தே ஆகணும். டோட்டல் மார்க்கு 35 மார்க் வந்தால் நீங்கள் பாஸு. டோட்டலில் 35 மார்க்கு தியரியில் எடுத்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ். தியரியில் 15க்கு கீழே எடுத்து ஆனால் டோட்டல் மார்க்கு 35 இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் கிடையாது, ஃபெயில் தான். இதே மாதிரி ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் மார்க்கு 35 தான். ஆனால் அதில் தியரிக்கு 90 மார்க்கு. 90 மார்க்குக்கு நீங்கள் மினிமம் 25 மார்க் எடுத்தால் தான் பாஸு. இன்டர்னல் 10 மார்க்கு. இதே கேள்வியை சமீனா கபீர் இவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் ஓல்டு பேட்டர்னுக்கு கேட்டிருக்காங்க. ஓல்டு பேட்டர்னில் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் மார்க்கு தியரிக்கு 150க்கு 30 மார்க் எடுக்கணும். ப்ராக்டிக்கலுக்கு 50 மார்க்குக்கு 40 மார்க் எடுக்கணும். நீங்கள் தியரி எழுதும்போது 90 மார்க்குக்கு எழுதுவீங்க, அதை 150க்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் செய்யும்போது நீங்கள் 20 மார்க்கு பண்ணுவீங்க, அதை 50 மார்க் கன்வெர்ட் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுப்பாங்க. அப்புறம் இவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், ஆனால் படித்தது விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் சென்னையிலேயே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணலாம். தீபா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ சொல்லுவாங்க, எங்கே பண்ணுறது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கீங்க. ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ண பிறகு, அதாவது டவுன்லோட் பண்ண பிறகு இமிடியேட்டாக அதில் எந்த சென்டரை நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த சென்டரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டேட்டு டைமு இதை நீங்கள் தான் கேட்டுக்கணும். சில டைமு ஹால் டிக்கெட் வர லேட்டாக ஆச்சுன்னா நீங்கள் மாவட்ட எஜுகேஷனல் ஆஃபீஸ் அங்கே காண்டாக்ட் பண்ணி இது டேட்டை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் அப்ளை பண்ண ரெசிப்டை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. யுவராணி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, +2 ஓல்டு சிலபஸில் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. +2 10 எதுவுமே நீங்கள் ஓல்டு சிலபஸில் எழுதவே முடியாது. இப்போ உள்ள நியூ சிலபஸ் நியூ பேட்டர்னில் தான் எழுதணும். அந்த மார்க்ஸை வேணால் கன்வெர்ட் பண்ணி ஓல்டு பேட்டர்னு கொடுப்பாங்க. அடுத்தது தன்வீர் அகமது இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 11th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ ஏற்கனவே பதில் சொன்ன என்னன்னா, உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ வருதோ அதுக்கு பிறகு அதில் எந்த சென்டருக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது கௌரி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 11th ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு இன்டர்னல் மார்க் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்னல் மார்க்கு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஆனாலும் 90க்கு எழுதுவீங்க, அதை கன்வெர்ட் பண்ணி 100க்கு போட்டுருவாங்க. அடுத்தது வினித் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு மார்க் ஷீட்டு எங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் கேண்டிடேட் எல்லாருமே மார்க் ஷீட்டு அவங்க எந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதுனாங்களோ அந்த சென்டரில் தான் போய் வாங்கணும். மற்ற கேள்விக்கான பதிலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்.